மணி ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மணி ஹைப்பர் இன்ஃபிளேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஸோ பணத்தோட மதிப்பு குறையும் போது அங்க விற்கிற பொருளோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா விலை விற்கும். இப்ப நம்ம நாட்டோட மணி இன்ஃபிளேஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் 4 ரூபா பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த வருஷம் நம்ம ஒரு பால் பாக்கெட் விலை வந்து 20 ரூபாய்க்கு வாங்கணும்னா அதுவே அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம 24 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஆனா இந்த கண்ட்ரில எப்படியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு பால் பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கு இருக்குதுன்னா 2019 இந்த கண்ட்ரியோட மணி இன்ஃபிளேஷன் சுமார் 1,70,000. அதாவது இந்த வருஷம் நம்ம 20 ரூபா கொடுத்து வாங்கின பால் பாக்கெட்டு அடுத்த வருஷத்துல அவங்க எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கினா கிட்டத்தட்ட 1,70,020 ரூபா. அதாவது ஒவ்வொரு பொருட்களோட விலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆச்சுன்னா மக்கள் கிட்ட வந்து அதிக அளவுல பணம் இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான பணம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதனால இந்த கண்ட்ரி வந்து உலகத்திலே வந்து ஒரு மோசமான ஒரு ஏழையான நாடா மாறிச்சு.